ஹலோ கைஸ்! நம்ம இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, புக் பேக் கொஸ்டின் தான். ஸோ, தமிழுடைய புக் பேக் கொஸ்டின் 8த் புக் வந்து நம்ம இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ, ஆல்ரெடி 6th அண்ட் 7th புக் ஃபுல்லாவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ, நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ, படிக்காதவங்க அத படிச்சுக்கோங்க. ஸோ, இப்போ நம்ம படிக்க போறது என்னது அப்படின்னா, 8த் புக்ல உள்ள புக் பேக் கொஸ்டின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இயர்லுடைய புக் பேக் கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ, இதுல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ, அது எல்லாமே வந்து ஒண்ணு விடாம ஸ்கிப் பண்ணாம பார்த்துரலாம். ரைட்டா? ஸோ, ஃபர்ஸ்ட் மொழியை ஆள்வோம். ஸோ, இந்த டாபிக் தான் புக் பேக் கொஸ்டின். ஸோ, கேட்க. ஸோ, இது கேட்கறதுக்கு வாய்ப்பில்ல. 2 நிமிடம் பேசுக. ஸோ, இது கேட்க மாட்டாங்க. சொல்ல கேட்டு எழுதுக. இதுவும் கேட்க வாய்ப்பில்ல. இந்த மாதிரி இருக்குத சொல்ல கேட்டு எழுதுக. இந்த மாதிரி இருக்கிறதுல லைட்டா ஒருக்க ரீட் பண்ணிக்கோங்க. அதுலருந்து ஏதாவது ஒன் வேர்ட் எடுக்க முடிஞ்சா அதுலயும் எடுத்துக்கோங்க. உலக மொழிகளின் எழுத்து வரலாற்றை உற்று நோக்கினால் சில மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன என்பதை அறியலாம். அவை ஒரு வரி வடிவத்தை விட்டு மற்றொரு வரி வடிவத்தை ஏற்றுக்கொள்ளுதல், இருக்கின்ற வரி வடிவத்தில் திருத்தம் செய்து கொள்ளுதல், எழுத்து எண்ணிக்கையை அதிகரித்துக் கொள்ளுதல் ஆகியனவாகும். வரி வடிவ மாற்றம், வரி வடிவ திருத்தம், எழுத்துக்களின் எண்ணிக்கை மாற்றம் ஆகியவற்றை எழுத்துச் சீர்திருத்தம் என்று குறிப்பிடுகிறோம். எழுத்து சீர்திருத்தம் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா, வரி வடிவ மாற்றம், வரி வடிவ திருத்தம், எழுத்துக்களின் எண்ணிக்கை மாற்றம். ஸோ இந்த தான் எழுத்து சீர்திருத்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு எதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. பட் ஆனா இதுல இருந்து ஏதாவது ஆப்டிடியூட்க்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கண்ல பட்டுச்சுன்னா அதையும் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்கன்னா, அகர வரிசைப்படுத்துக. இது கண்டிப்பா கேட்பாங்க. ஒரு 2லேருந்து 3 கொஸ்டின் வந்து இந்த அகர வரிசைப்படுத்துக கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ இதுல பார்ப்போம். இது வந்து எல்லாமே என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உயிரெழுத்துக்கள் தான் குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் என்னது? ஆ. ஆல என்ன வருது? அழகுணர்ச்சி. ஆ. அது கீழே இருக்கு. ஆரம் நீ. அதுக்கு வேற ஏதாவது ஆல தொடங்குதா அப்படின்றதையும் நீங்க ஃபர்ஸ்ட் ஒருக்க செக் பண்ணிக்கணும். ஆல தொடங்குதா அப்படின்றதையும் பார்த்துக்கணும். ஈ. ஈ எங்க இருக்கு? 2 அல்ல. ஈ. ஈசன். உ. உரைநடை. ஊ. ஊழி. ஏ. எழுத்து. ஏ. ஏழ்கடல். ஐ. ஐயம். ஓ. ஒலி வடிவம். ஓ. ஓலைச்சுவடி. ஔ. ஔகாரம். ரைட்டா? ஸோ அகர வரிசைப்படுத்துக ரொம்ப ஈஸி தான். ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். அறிந்து பயன்படுத்துவோம். மரபு தொடர். தமிழ் மொழிக்கென சில சொல் மரபுகள் உண்டு. அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்படுகின்றன. ஸோ இந்த கொஸ்டின் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பா கேட்பாங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பர்ஸே இருக்காது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்ம படிக்கிறப்பயும் சொல்லியிருப்போம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இதை வந்து ஸ்கிப் பண்ணாம படிங்க அப்படின்னு இல்லையா? 8th புக்ல ஃபர்ஸ்ட் இயர்ல குடுத்துருக்காங்க. படிச்சிடலாமா? ஆந்தை அலறும். ஆந்தை அலறும். காகம் கரையும். காகம் கரையும். சேவல் கூவும். சேவல் கூவும். குயில் கூவும். கோழி கொக்கரிக்கும். கோழி கொக்கரிக்கும். புறா குணுகும். புறா குணுகும். மயில் அகவும். மயில் அகவும். கிளி பேசும். கிளி பேசும். கூகை குழறும். கூகை குழறும். ஓகேவா? இது பறவைகளுடைய ஒலிமரபு. இப்ப தொகை மரபு அப்படின்னா, மக்கள் கூட்டம். ஆ நிறை. ஆட்டு மந்தை. ஓகேவா? மக்கள் கூட்டம். ஆ நிறை. ஆட்டு மந்தை. அதாவது ஒரு நிறைய பேர் இருக்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிறதான். மெஜாரிட்டி பர்சன்ஸ் அவங்க வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? மக்கள்னா கூட்டம்னு சொல்லுவோம். ஆனா ஆணிரை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பசு. ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் வினை மரபு. வினை மரபு என்னென்னு பார்ப்போம். சோறு அப்படின்னா உண். சோறு உண். முறுக்குனா தின். முறுக்கு தின். சுவர் எழுப்பு.
சுவர், எழுப்பு. தண்ணீர், குடி. தண்ணீர், குடி. பால், பருகு. பால், பருகு. கூடை, முடை. கூடை, முடைதல். ரைட்டா? பூ, கொய். அதே இலைனா பரி. பூ, கொய். இலை, பரி. பானைனா வனை. பானை வந்து வனைதல். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நோட் பண்ணிக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க நம்மகிட்ட. கோழி டேஷ். கோழி என்ன பண்ணும்? கூவுமா, கொக்கரிக்குமா? கோழி கொக்கரிக்கும். சேவல் தான் என்ன பண்ணும்? கூவும். பால் டேஷ். குடி, பருகு. பால், பருகு. தண்ணீர், குடி. ரைட்டா? சோறு டேஷ். தின், உண். சோறு, உண். முறுக்கு, தின். பூ டேஷ். கொய், பரி. பூ, கொய். அதே இலைனா பரி. ஆ டேஷ். நிறை, மந்தை. ஆனா நிறை. ஆட்டு அப்படின்னா மந்தை. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், மரபு பிழை நீக்கி எழுதுக கொடுத்துருக்காங்க ஒரு பேரா. அதுல வந்து மரபு பிழையை நம்ம நீக்கி எழுதணும். சேவல் கொக்கரிக்கும். சேவல் என்ன செய்யும்? கொக்கரிக்கவா செய்யும்? கோழி தான் என்னது? கொக்கரிக்கும். அப்ப சேவல் கூவும். சேவல் கூவும். சத்தம் கேட்டு கயல் கண் விழித்தாள். பூ பறிக்க. பூவை என்ன செய்யணும்? பூ கொய்ய. பூ கொய்ய நேரமாகி விட்டதை அறிந்து தோட்டத்திற்கு சென்றாள். அங்கு மரத்தில் குயில் கரைந்து கொண்டிருந்தது. குயில் என்ன செய்யும்? கூவும் இல்லையா? குயில் கூவிக் கொண்டிருந்தது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், பூவை பறித்ததுடன். பூவை என்ன செய்யணும்? கொய்தல். அப்போ பூவை என்ன செய்யணும்? கொய்ததுடன். அப்புறம் இந்த துடன். ஓகேவா? கொய்ததுடன் தோரணம் கட்ட மாவிலையும் கொய்து. மா இலை. இலை என்ன பண்ணணும்? பறிக்கணும் இல்லையா? மா இலை மாவிலையும் பறித்து கொண்டு வீடு திரும்பினாள். அம்மா தந்த பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள். பாலை என்ன செய்யணும்? பருகணும். தண்ணீர் தான் குடிக்கணும். பாலை பருகிவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், கட்டுரை. கட்டுரை நமக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட், பொருத்தமான பன்மை விகுதியை நம்ம சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. பொருத்தமான பன்மை விதி. ஓகேவா? ஸோ 1 2 3 4 அப்படின்றத போட்டுக்குவோம். 1, இது 2, இது 3, இது 4. ஓகேவா? ஆன்சர் நான் இதிலே போட்டுறேன். கல் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? கற்கள். இப்போ 4th ஒன். பூ, பூக்கள். செகண்ட் ஒன். மரம், மரங்கள். ஓகேவா? புல், புற்கள். வாழ்த்து, இதில் தான் எல்லாரும் குழப்புவீங்க. வாழ்த்துகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இக் அப்படிங்கிறது வராது. ஓகேவா? சில பேர் வந்து இக்கோட போட்டாலும் தப்பில்லைன்றதையும் சொல்றாங்க. பட் நம்மளுடைய இலக்கண முறைப்படி என்ன சொல்றாங்கன்னா வாழ்த்துகள் அப்படிதான் வருது. ஓகேவா? சொல், சொற்கள். மாதம், மாதங்கள். கிழமைகள். ஈக்கள். பசு, பசுக்கள். படம், படங்கள். பல், பற்கள். கடல், கடல்கள். கை, கைகள். பக்கம், பக்கங்கள். பாக்கள். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதில் குழப்புற ஒன்று வந்து இந்த வாழ்த்துகள், வாழ்த்துக்கள் அப்படின்றதான். ஓகேவா? ஸோ அது கொடுத்து ஒன்று கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் நீங்கள் பாருங்கள். அது வாழ்த்துக்கள் இக்கோட கொடுத்து ஒன்றும், இக்கு இல்லாமல் கொடுத்து ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா இக்கு இல்லாமல் கொடுத்துருக்க தான் பர்ஃபெக்டாக கரெக்டு. ஓகேவா? அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் அதை வந்து அதையும் போட்டுக்கலாம். வாழ்த்துக்கள் இக்கோட சேர்த்து வரதையும் போட்டுக்கலாம். பட் ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்த்துகள். ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இதுக்கு தான் கொடுக்கணும். நம்மளுடைய இலக்கண முறைப்படி அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பட் ஆனால் அந்த வாழ்த்துக்கள்னு போட்டாலும் தப்பில்லை அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு சொன்னது இதுதான். ஓகேவா? அதனால ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இதுக்கு கொடுங்க. அது இல்லாத ஆப்ஷனில் இல்லாத பட்சத்தில் இதுக்கு போங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின்.
ஒரு சொல் ஒரே தொடரில் பல பொருள் தருமாறு. இந்த மாதிரி தொடர் அமைச்சு எழுத சொல்றதெல்லாம் நமக்கு கிடையாது. ரைட்டா? நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான சொற்றொடர் ஆக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான சொற்றொடர் ஆக்குக. பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், வட்டெழுத்து எனப்படும் தமிழ் கோடுகளால் வளைந்த அமைந்த எழுத்து. ஸோ இதுக்கு எப்படி நம்ம எழுதலாம்? தமிழ் கோடுகளால் வளைந்த வராது. ஓகேவா? வளைந்து அமைந்த எழுத்து வட்டெழுத்து எனப்படும். ஓகேவா? உலகம் தமிழ்மொழி வாழட்டும் உள்ளவரையிலும். தமிழ்மொழி உலகம் உள்ளவரையிலும் வாழட்டும். ஓகேவா? வென்றதை பரணி பகைவரை ஆகும் பாடும் இலக்கியம். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட், கழுத்து பிறக்கும் இடம் உயிரெழுத்து ஆகும். உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஏகலை கலையை அம்புவிடும் தமிழ் என்றது. அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ். ஓகேவா? ஸோ இப்படி போட கரெக்டாக இருக்கும் இல்லையா? ஓகேவா? இதில் தமிழர் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்போ என்ன வரும் அப்படின்னா, தமிழர் அம்புவிடும் கலையை ஏகலை என்றனர் அப்படின்னு வரும். தமிழர் அப்படின்னு வந்துச்சுன்னா எப்படி வரும்? தமிழர் அம்புவிடும் கலையை ஏகலை என்றனர். ஸோ இது அப்படின்னு வரும்போது அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ் அப்படி வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கலைச்சொல் அறிவோம். இதிலிருந்து ஒரு 10 கொஸ்டின் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டினில் 10 கொஸ்டின் வரைக்கும் கேட்கலாம். நல்லா படிங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கோம்? ஆல்ரெடி நம்ம தமிழ் கொடுத்து இங்கிலீஷ் கேட்டாலும் இங்கிலீஷ் கொடுத்து தமிழ் கேட்டாலும் என்ன செய்யணும்? நமக்கு எழுத தெரியணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஒலி பிறப்பியல், ஆர்டிகுலேட்டரி ஃபோனிட்டிக்ஸ். ஒலி பிறப்பியல், ஆர்டிகுலேட்டரி ஃபோனிட்டிக்ஸ். மெய்யொலி கன்சொனன்ட், மெய்யொலி கன்சொனன்ட். மூக்கொலி நாசல் கன்சனன்ட் சவுண்ட், மூக்கொலி நாசல் கன்சொனன்ட் சவுண்ட். கல்வெட்டு எபிகிராஃப், கல்வெட்டு எபிகிராஃப். உயிரொலி ஒவ்வல், உயிரொலி ஒவ்வல். அகராதியல் லெக்சிகோகிராஃபி, அகராதியல் லெக்சிகோகிராஃபி. ஒலியன் ஃபோனீம், ஒலியன் ஃபோனீம். சித்திர எழுத்து பிக்டோகிராஃப், சித்திர எழுத்து பிக்டோகிராஃப். ஓகேவா? ஆர்டிகுலேட்டரி ஃபோனிட்டிக்ஸ்னா ஒலி பிறப்பியல். கன்சொனன்ட் அப்படின்னா மெய்யொலி. நாசல் கன்சனன்ட் சவுண்ட் அப்படின்னா மூக்கொலி. எபிகிராஃப் அப்படின்னா கல்வெட்டு. வொவ்வல் அப்படின்னா உயிரொலி. லெக்சிகோகிராஃபி அப்படின்னா அகராதியல். ஃபோனீம் அப்படின்னா ஒலியன். பிக்டோகிராஃப் அப்படின்னா சித்திர எழுத்து. ரைட்டா? ஸோ இதோட இந்த சாப்டர் என்ன செய்யுது? முடியுது. 8th புக்கில் ஃபஸ்ட் இயரோட புக் பேக் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஓகேவா? ஸோ இன்னும் படிக்கலன்றவங்க சீக்கிரம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. புக் பேக் கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட். மற்றதை கம்பேர் பண்ணுறதை விட புக் பேக் கொஸ்டின் தமிழில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிச்சுக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரைட்டா? தேங்க்யூ.